Hi dear students, welcome to TN English channel. நம்ம 10th standard virtual revision classes பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வீடியோவில் கொஷின் நம்பர் 11 காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இதை வந்து நம்ம எப்படி படிக்கணும், எந்தெந்த கொஷின்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும் அப்படின்றத ஷார்ட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தா போதும், கண்டிப்பாக காம்பவுண்ட் வேர்ட்ஸில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் வந்து நான் ஒரு கொஷின் பேப்பரை இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ்லேருந்து ஒரு 25 கொஷின்ஸ் வந்து ஒரு கொஷின் பேப்பரை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் டெலகிராம் லிங்க்கில் ஏற்கனவே ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அந்த கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நம்ம கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாகவும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் போய் நம்ம டெலிகிராம் சேனலில் அந்த கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணுங்கள். அந்த 25 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட்லி ஆஸ்க் கொஷின்ஸ். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் எண்டில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போது நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 100ல் பார்த்தீங்கன்னா சில காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸ்லையும் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தரவு பண்ணணும். ஏன்னா இதுலேருந்து தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிச்சன் கார்டன் கொடுத்துருக்காங்க. அதே போல் நவுன் ப்ளஸ் நவுன் ஃபார்மேட்டில் இன்னொரு எக்ஸாம்பிள் மோஸ்ட்டாக கேட்கப்படுறது என்னதுன்னா இந்த போஸ்ட் பாக்ஸ். இது வந்து கேட்குறாங்க. சரிங்களா? போஸ்ட் பாக்ஸ் இல்லாட்டி மூன் லைட், இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? மூன் லைட் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மவுத் வாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ மவுத் வாஷ், நவுன், மவுத்துன்றது நவுனு, வாஷ்ன்றது வேர்ப். சரிங்களா? அப்போ அதே போல் சன்செட் இல்லை சன்ரைஸ் வரலாம், அதையும் நம்ம படிச்சுக்கணும். வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ வாட்ச் இஸ் அ வேர்ப், மேன் இஸ் அ நவுன். ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும். அதே போல் பாஸ்போர்ட் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வேர்ப் ப்ளஸ் நவுன் தான். பாஸ்ன்றது வேர்பு, போர்ட்டுன்றது நவுன். ஸோ பாஸ்போர்ட் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ப்ரெப்போசிஷன் ப்ளஸ் நவுனில் பார்த்தீங்கன்னா ஓவர் கோட். ஓகேவா? ஓவர் கோட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன். சரிங்களா? ஆஃப்டர் அப்படின்றது நமக்கு ப்ரெப்போசிஷன், நூன் அப்படின்றது நவுன். ஸோ இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ப்ளீச்சிங் பவுடர், ஜெரன் ப்ளஸ் நவுன். அதோ ஐஎன்ஜி ஃபார்மில் வந்துருக்கு இல்லையா, அது வந்து ஜெரன். ப்ளீச்சிங் பவுடர்ன்றது நவுன். ஸோ இது மாதிரியே நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா டைனிங் ரூம் கேட்கலாம். சரிங்களா? டைனிங் ரூம் இல்லாட்டி வாஷிங் மிஷின் இதெல்லாம் கேட்கலாம். அடுத்தது நவுன் ப்ளஸ் ஜெரன் பார்த்தோன்னா ஹவுஸ் கீப்பிங். அப்போ ஹவுஸ் கீப்பிங் அப்படின்றது கேட்கலாம். ஸோ வேறு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டே ட்ரீமிங் இருக்குது, அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டே ட்ரீமிங் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நவுன் ப்ளஸ் ஜெரன். அடுத்து அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ப்ரப்போசிஷன் ப்ளஸ் நவுன், குட் ஃபார் நத்திங். இதில் வந்து இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் இருந்தாலுமே நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறதால இதை நம்ம படிச்சுப்போம். இதுக்கு வேறு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் டு எர்த் சொல்லலாம். டவுன் டு எர்த் இதை சொல்லலாம். அண்ட் குட் ஃபார் எவ்ரி திங் இல்லை குட் ஃபார் தாட்டு இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மதர் இன் லா கொடுத்துருக்காங்க. மதர் இன் லா இதில் வந்து ஃபாதர் இன் லா, கமாண்டர் இன் சீஃப், கமாண்டர்ஸ் இன் சீஃப் இதெல்லாம் வரலாம். சரிங்களா? ஸோ இதில் கொடுத்துருக்கிற புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸை ஃபஸ்ட்டு நம்ம தரவு பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து கேட்கப்பட்டது, ரிப்பீட்டடாக கேட்கப்பட்டது. ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதிலே வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருப்பாங்க அதே பேஜில். இப்போ இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கை நம்ம எத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணியிருப்போம், ட்ரை பண்ணியிருப்போம் புக்கில்? உங்கள் டீச்சர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் படிக்கலை அப்படின்னா இதை வந்து ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வரும் இல்லையா, ரெயின்ஃபால். அதே போல் ஸ்னோ கொடுத்துருக்காங்க. ஸ்னோக்கு வந்து ஸ்னோஃபாலும் வரும், ஸ்னோஃபால் வரும், இல்லாட்டி ஸ்னோபால் இதுவுமே வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டார் இருக்குது. ஸ்டாருக்கு வந்து ஸ்டார் லைட், ஸ்டார் லைட் வரும். ட்ரா இருக்குது. ட்ராக்கு வந்து ட்ராபேக், ட்ராபேக். ப்ளே கொடுத்துருக்காங்க. ப்ளேக்கு வந்து என்ன வரும்? ப்ளே பேக் வருமா, ப்ளே பேக் சொல்லலாம். அதே போல் ப்ளே திங் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ப்ளே திங்கும் வரும். சரிங்களா? ப்ளே திங் அதுவும் வரும். லாட்ரி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியும். லாட்ரினா லாட்ரி டிக்கெட் கரெக்டாக அடிச்சிடுவோம்.
ஸோ லாட்ரி டிக்கெட். அண்டர் வேர்ல்டு சொல்லுவோம் இல்லையா, அண்டர் வேர்ல்டு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். மேன் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஏற்கனவே கேட்கப்பட்டது, புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். மேன் ஹோல். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடு கொடுத்துருக்காங்க. அப்போது சைடுக்கு வந்து சைடு வாக், இந்த நடைபாதை சொல்கிறோம்ல, சைடு வாக், அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க சைடு வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஃபுட்டுக்கு வந்து ஃபுட்பால் வரும். ஓகேவா, ஃபுட்பால் வரும். ஃபுட் நோட்டும் வரும். சரிங்களா, ஃபுட் நோட் இதுவுமே வரும். ஸோ இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் இயர்ஸில் இதில் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த லாஸ்ட் 5 இயர்ஸோடைய மாடல் கொஷின் பேப்பர்ஸாக இருக்கட்டும், பிடிஏ கொஷின் பேப்பராக இருக்கட்டும், இல்லை குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் கொஷின் பேப்பர்ஸ், பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ், எதை எடுத்து பார்த்தாலுமே சரி, கண்டிப்பாக காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து இந்த பேஜ் நம்பர் 100லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. இதில் இருக்கிற வேர்ட்ஸ்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. அதே போல் இதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதே பேஜ் நம்பர் 100ல் பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறையா செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டிங். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ரூம். சரிங்களா, வெயிட்டிங்க்கு வெயிட்டிங் ரூம் வரும். வெயிட்டிங் ரூம் தோருக்கு பாருங்கள், வெயிட்டிங் ரூம். க்ரீனுக்கு க்ரீன் ஹவுஸ் இது வரும். இது நம்ம நிறையா பற்றி பார்த்துருக்கோம். க்ரீன் ஹவுஸ் கேட்டிருக்காங்க. டேக்ஸுக்கு வந்து கேட்டிருக்காங்க, டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன டேக்ஸ் வரும்? இன்கம் டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது டிராஃபிக், இது நமக்கு தெரியும். டிராஃபிக் ஜாம். அடுத்தது கிளாக் கொடுத்துருக்காங்க. கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா வால் கிளாக். ஹேர் என்ன பார்க்கலாம், ஹேர் கட். ஓகேவா, ஹேருக்கு வந்து ஹேர் கட். புட்டு கொடுத்துருக்காங்க. புட்டுக்கு என்ன வரும்? அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வேறு என்ன இருக்குது இதில்? பேப்பர் என்ன கொடுத்துருக்காங்க? பேப்பர், எஸ், வால்பேப்பர் வரும் இல்லையா, வால்பேப்பர் வரும். அலாம் கொடுத்துருக்காங்க, அப்போ அலாம் கிளாக் வரும். சரிங்களா, அப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். சரிங்களா, ட்ரை விட்டுட்டோம் பாருங்க, ட்ரை கிளீனிங், எஸ். ஸோ இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா போதும். சரிங்களா, இந்த காம்பினேஷனில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படித்தா போதும். வெயிட்டிங் ரூம், ஹேர் கட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கிளீனிங் இருக்குது, ட்ரை கிளீனிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் இருக்குது, க்ரீன் ஹவுஸ். அப்புறம் அவுட்புட், சன்கிளாசஸ், வால்பேப்பர், இன்கம் டேக்ஸ், அலாம் கிளாக், வால் கிளாக். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, இந்த காம்பினேஷனாக நம்ம ஒரு வாட்டி ஜஸ்ட் ரீடிங் கொடுத்தாலே போதும். எக்ஸாமில் வந்து நம்ம எழுதக்குள்ள இதை வந்து நம்ம கரெக்டாக எழுதிடுவோம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் படித்தாலே போதும். இப்போது நான் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸில் கேட்கப்பட்ட 25 கொஷின்ஸ், சரிங்களா, அது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக இருக்கட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாகவும் இருக்கும். சரிங்களா, அந்த 25 கொஷின்ஸ் டெஸ்ட் வந்து இப்போது நான் கொடுத்துட்றேன். அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் நான் கொடுத்துட்றேன். இந்த கொஷின் பேப்பர் ஏற்கனவே டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இப்போ அந்த ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம் குயிக்காக. ஃபர்ஸ்ட் கொஷின், சூஸ் த வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்ட் வித் கேசிங். கேசிங் கேட்டிருக்காங்க. அப்போது கரெக்டான ஆன்சர் ஸ்டார் கேசிங். நெக்ஸ்ட்டு வாக்கிங். ஸோ வாக்கிங்க்கு வந்து ஸ்டிக், வாக்கிங் ஸ்டிக். ஹேண்ட் written. Fast food. Airport. Seafood. Headmaster. Breakfast. Childhood. Moonlight.
கார் பார்க். கிரிக்கெட் ஃபீல்டு. இந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கிரிக்கெட் ஃபீல்டும் வரும், கிரிக்கெட் கிரவுண்டும் வரும். சரிங்களா, ரெண்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, கிரிக்கெட் ஃபீல்டு அப்படின்னா அந்த பிட்ச் இருக்கு இல்லையா, அந்த பிட்சை மட்டும் சொல்லக்குள்ள கிரிக்கெட் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்னக்குள்ள பிட்சோடு சேர்ந்து அந்த ஆடியன்ஸ் உட்கார்ற அந்த சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பெவிலியன் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லுவாங்க. சரிங்களா, கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்னக்குள்ள. நெக்ஸ்ட் லைட், ஹெட்லைட், ஸ்க்ரீன், விண்ட் ஸ்க்ரீன், ப்ரோ, ஐப்ரோ, வாட்ச்மேன், டேபிள் ஸ்பூன், டூ ஸ்டோரேட் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அந்த டிக் லெசனில் கூட வந்திருக்கோம். அந்த ஸ்கூல் வந்து நிறையா சேஞ்ச் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லக்குள்ள இப்போ வந்து 2 ஸ்டோரேட் பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஆதித்யா சொல்லுவார். இன்கம் டேக்ஸ், வால்பேப்பர் இதெல்லாமே நம்ம பார்த்தது தான். ரெயின்ஃபால் எல்லாமே புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். புக்கில் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் தான். மேன்ஹோல், சைட்வாக், டிராஃபிக் ஜாம், லாஸ்ட் ஒன் சன் கிளாஸஸ். ஸோ இந்த 25 வந்து இந்த 25க்கு நீங்கள் எத்தனை கரெக்ட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.